உங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி வச்சு மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ஆவ் அப்படின்ற வேர்டு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இதை வச்சு எவ்வளோ சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலான்னு தெரியுமா? லெட்ஸ் ஸ்டார்ட். உள்ளே வா, இது ஹிந்தியில் அந்தர் ஆவ் அப்படின்னு சொல்லணும். அந்தர் ஆவ், கம் இன்சைடு. அந்தர் அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். வெளியே வா, பாஹர் ஆவ். பாஹர் ஆவ், பாஹர் அப்படின்னா வெளியே அப்படின்னு அர்த்தம். கம் அவுட் சைடு. ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் ஏக் மினிட் ஆவ். ஏக் மினிட் ஆவ் அப்படின்னு சொல்லணும். ஏக் மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம். கம் 1 minute. சீக்கிரம் வா, இதை ஹிந்தியில் ஜல்தி ஆவ் அப்படின்னு சொல்லணும். ஜல்தி ஆவ். ஜல்தி அப்படின்னா வேகம் அப்படின்னு அர்த்தம். கம் ஃபாஸ்ட். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்யாத அப்படின்றதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அந்த வேர்டு என்ன அப்படின்னா மத். மத் அப்படின்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை செய்யாத அப்படின்றப்ப நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸ் ஜல்தி ஆவோ அப்படின்னு பார்த்தோம், வேகமாக வா அப்படின்னு. இதே சென்டென்ஸை வேகமாக வராதே அப்படின்னு சொல்லத்தில் ஜல்தி மத் ஆவோ அப்படின்னு போடணும். ஜல்தி மத் ஆவோ அப்படின்னா வேகமாக வராதே, ஒரு செயலை செய்யாதே அப்படின்றதுக்கு தான் இந்த வேர்டு மத் யூஸ் பண்ணுறோம். வேகமாக சொல்லியாச்சு, அடுத்தது மெல்லமாக. மெல்லமாக இல்லை மெதுவாக வான்னு சொல்கிறதுக்கு தீரே ஆவ். தீரே ஆவ். தீரே அப்படின்னா மெல்லமாக அப்படின்னு அர்த்தம். கம் ஸ்லோலி. இப்போ வர நம்ம பார்த்த சென்டென்சஸ் ஆவ் அப்படின்னு சொல்லி தான் வருது. ஆவுன்ற வேர்டு அப்படியே தான் இருக்குது. அதில் உள்ள ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அப்படி சேஞ்ச் பண்ணியே நம்ம நிறைய சென்டென்சஸ் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, பக்கத்தில் வா இல்லைனா அருகில் வா அப்படின்னு சொல்கிறத எப்படி ஹிந்தியில் சொல்லணுன்றத ஒரு 2 seconds வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வா இல்லைனா அருகில் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பாஸ் ஆவ். பாஸ் ஆவ். பாஸ் அப்படின்னா பக்கம், அருகில் அப்படின்னு வரும். கம் க்ளோசர். இந்த சென்டென்ஸ் பக்கத்தில் இல்லைனா அருகில் வராதே அப்படின்னு சொல்லணும். அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். கூடவான்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் சாத் ஆவ் அப்படின்னு சொல்லணும். சாத் ஆவ் அப்படின்னா கூட வாங்க அப்படின்னு அர்த்தம். கம் அலாங். முன்னாடி வா அப்படின்னு சொல்லணும். இதை ஆகே ஆவ் அப்படின்னு சொல்லணும். ஆகே ஆவ். ஆகே அப்படின்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம். கம் ஃபார்வர்டு. பின்னாடி வா அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் பீச்சே ஆவ் அப்படின்னு சொல்லணும். பீச்சே ஆவ். பீச்சே அப்படின்னா பின்னால் அப்படின்னு அர்த்தம். கம் பேக்வேர்டு. இங்கே வா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லணும். இதை இதர் ஆவ் அப்படின்னு சொல்லலாம். யஹா ஆவ் அப்படின்னு சொல்லலாம். இதர் ஆவ், யஹா ஆவ். இதர் யஹாங், இது ரெண்டுமே இங்கே அப்படின்ற மீனிங் வரும். கம் ஹியர். அங்கே வா அப்படின்னு சொல்லணும். அங்கே வா அப்படின்றதுக்கு ஹிந்தியில் உதர் ஆவ் அப்படின்னு சொல்லலாம். வஹா ஆவ் அப்படின்னு சொல்லலாம். உதர் ஆவ், வஹா ஆவ். உதர் வஹாங் ரெண்டுமே அங்கே அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. கம் தேர். அடுத்தது கவனமாக வா அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் தியான் சே ஆவ் அப்படின்னு சொல்லணும். தியான் சே ஆவ். தியான் அப்படின்னா கவனம் அப்படின்னு அர்த்தம். கம் கேர்ஃபுல்லி. தனியாக வா அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் அகேலே ஆவ் அப்படின்னு சொல்லணும். அகேலே ஆவ். அகேலே அப்படின்னா தனியாக அப்படின்னு அர்த்தம். கம் அலோன். தினமும் வா அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் ரோஸ் ஆவ் அப்படின்னு சொல்லணும். ரோஸ் அப்படின்னா டெய்லி, எவ்ரிடே அப்படின்ற மீனிங்கில் வரும். ரோஸ் ஆவ். கம் எவ்ரிடே. மறுபடியும் வா இல்லை மீண்டும் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஃபிர் ஆவ் அப்படின்னு சொல்லணும். ஃபிர் ஆவ். ஃபிர் அப்படின்றது மறுபடியும் அப்படின்றதுக்கு நம்ம சொல்கிறது. கம் அகெயின். வீட்டுக்கு வா. இதை ஹிந்தியில் கர் ஆவோ அப்படின்னு சொல்லணும். கர் ஆவோ. கர் அப்படின்னா வீடு அப்படின்னு அர்த்தம். கம் டு ஹோம். கடைக்கு வா அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் துகான் ஆவோ அப்படின்னு சொல்லணும். துகான் ஆவோ.
துகான் அப்படின்னா கடை அப்படின்னு அர்த்தம். கம் டு ஷாப். பள்ளிக்கூடத்துக்கு வா அப்படின்னு சொல்லணும். இது ஹிந்தியில் ஸ்கூல் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் வேர்டு ஸ்கூலே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பாட்ஷாலான்னு ஒரு வேர்டு இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணலாம். பாட்ஷாலா ஆவ், ஸ்கூல் ஆவ், கம் டு ஸ்கூல். சாப்பிடவான்னு கூப்பிடணும். இதை ஹிந்தியில் கானே ஆவ் அப்படின்னு சொல்லணும். கானே ஆவ். கா அப்படின்னா சாப்பாடு அப்படின்ற மீனிங்லேயே வரும், சாப்பிட்றது அப்படின்றதுக்கும் வரும். கானே ஆவ் அப்படின்னா சாப்பிட வா, சாப்பிட்றதுக்கு வா அப்படின்னு அர்த்தம். கம் டு ஈட். தூங்கவான்னு கூப்பிடணும். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சோனே ஆவ் அப்படின்னு சொல்லணும். சோனே ஆவ். சோ அப்படின்னா ஸ்லீப் அப்படின்னு அர்த்தம். ஆனா வான்னு சொல்லி அர்த்தம். சோனே ஆவ், கம் டு ஸ்லீப். டிவி பார்க்க வா அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் டிவி தேக்கனே ஆவ். டிவி தேக்கனே ஆவ். தேக் அப்படின்னா பார்க்கறது அப்படின்ற மீனிங். டிவி தேக்கனே ஆவ், கம் டு வாட்ச் டிவி. பால் குடிக்கவா? இதை தூத் பீனே ஆவ் அப்படின்னு சொல்லணும். தூத் பீனே ஆவ். பீ அப்படின்னா குடி அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹிந்தி வேர்டு. தூத் பீனே ஆவ், கம் டு ட்ரிங்க் மில்க். இவ்வளோ சிம்பிளாக ஆவோ வச்சு நிறைய சென்டென்சஸ் பார்த்தாச்சு இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹிந்தி கற்றுக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாவோ வச்சு சென்டென்சஸ் பார்க்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. तब तक के लिए प्रैक्टिस करो, रिपीट करो, बोलो बोलो बोलते रहो.